Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக பேப்பருக்கு வச்சு நைட் லேம்ப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ பேப்பர் கேப்பில் நைட் லேம்ப் வச்சுட்டு உள்ளலாம் டூத் பிக்கை வந்து சைடில் குத்தி வச்சுருக்கேன் கொஞ்சம் டிசைனுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நைட் லேம்புக்கு நீங்கள் எதாவது ஸ்டாச்சுஸ் எடுத்து அதை நீக்கும் அது கூட வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்க்க நல்லாவே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணி சொல்லி தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கப்பு ஒன்று, 9 வோல்ட் பேட்ரி, அதோட கனெக்டர், எல்இடி லைட் ஒன்று, அப்புறம் சுவிட்சு. அப்புறம் நீங்கள் நைட் லேம்ப் வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டாச்சு மாரி எதாவது, நான் புள்ளியாக ஸ்டாச்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்டாச்சு வந்தால் அது கூட வச்சுக்கலாம். சரி வாங்க இதை வச்சு எப்படி நம்ம நைட் லேம்ப் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு நைட் லேம்ப் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் கேப்பில் இப்போ பேக் சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாரி விட்டு இங்கே எல்இடி வைக்க போகிறோம். சைடில் எங்கேயாவது கட் பண்ணி இங்கே சுவிட்ச் வைக்கலாம். கீழே வந்து பேட்ரி வச்சுருப்பேன். நீங்கள் கீழே க்ளோஸ் பண்ணி எதாவது வச்சுக்கலாம், இல்லைனா கூட அப்படியே ஓப்பன் கூட வைக்கலாம். ஏன்னா இப்படி தான் வைக்க போகிறது. ஸோ அதனால் நீங்கள் ஓப்பனில் வைங்க, இல்லைனா ஏதாவது கார்ட்போர்டை வச்சு இது மேலே போட்டு ஓட்டிடலாம். ஸோ பேட்ரிலாம் உள்ளே வச்சு அப்படியே ஓட்டுற மாதிரி வச்சிடலாம். நான் இப்போ தான் ஓப்பன்லேயே வைக்கிறேன். சும்மா ஒரு பிளேஸில் வச்சு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஒரே பிளேஸில் வைக்கிற மாதிரி வைக்கிறதுக்காக இதை நான் ரெடி பண்ணுறேன். சரி வாங்க இப்போ நம்ம இங்கேயும் ஹோல்ஸ் போடலாம். மேலேயும் ஒன்று சைடு ஒன்று ஹோல்ஸ் போடலாம். ஹோல்ஸ் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹோல்ஸ் போட்டாச்சு, மேலே ஹோல்ஸ் போட்டாச்சு, சைடு ஒரு ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ என்னென்னா மேலே வந்து எல்இடி லைட் வைக்கிறதுக்கு கீழே வந்து சுவிட்ச் வைக்கிற மாதிரி வச்சாச்சு. ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டம், லேட் ஆகும். சரி என்ன கனெக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ எல்இடிலேருந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு வரும். எந்த ஒயரோனா சுவிட்சிலேருந்து ஒயர் வந்து பேட்ரிக்கு, பேட்ரிலேருந்து ஒயர் வந்து எல்இடிக்கு கனெக்ஷன் ஆகும். ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்இடிலேருந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு, சுவிட்சிலேருந்து ஒயர் வந்து பேட்ரிக்கு, பேட்ரிலேருந்து ஒயர் வந்து எல்இடிக்கு. ஸோ இதுதான் ஒயர் கனெக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ எடுத்து விட்டுட்டு ஒயர் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா உள்ளே வச்சு இது பண்ணோம். ஸோ அதனால் தான் என்னென்னு சொல்லிடுறேன். சரி வாங்க இது வந்து ஃபஸ்ட்டு எல்இடி லைட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் உள்ளே வைக்கிற மாதிரி வச்சுட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெளில வர மாதிரி வைக்கணும். ரொம்ப மேலே வச்சா அது வந்து மேலே நிற்காது ஸ்டாச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளுறங்க. உள்ளே தள்ளிட்டு நீங்கள் எதாவது கம் வேணுன்னா கம் போட்டு ஒட்டிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா இந்த ஒயரோட நம்ம வந்து சுவிட்சு கனெக்ட் பண்ணணும். ஏதாவது ஒயர். சரி வாங்க இப்போ அதை கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். கனெக்ஷன்ஸ் கொடுத்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கேயும் கட் பண்ணாமல் இது வந்து உள்ளே வந்து கனெக்ஷன்ஸ் தரணும். அது இந்த ஒயர் மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான். ஸோ பார்த்திங்கன்னா எல்இடி வந்து ஒயர் வந்து சுவிட்சுக்கு வருது. சுவிட்சில் இன்னொரு வந்து பேட்ரிக்கு, பேட்ரி இன்னொரு ஒயர் வந்து எல்இடிக்கு. ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. ஸோ எல்இடி இங்கே போட்டு வச்சுட்டேன், ஓட்டிட்டேன். ஸோ இங்கே சுவிட்சும் போட்டாச்சு. ஸோ அதோட கனெக்ஷன்ஸ் தான் உள்ள. ஏன்னா உள்ளே கை விட்டு கனெக்ஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி கட் பண்ணாமல் வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் தரணும், கொடுக்க தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. சரி இப்போ நம்ம அதை பார்ப்போம், சும்மா செக் பண்ணி பார்ப்போம் எரிதானே. ஸோ பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா இது வச்சுட்டு கீழே வைக்கிற மாதிரி அப்படி வச்சிடணும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ வச்சுட்டு, ஸோ இப்போ நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா லைட் எழுது. நம்ம வந்து இருக்கிற ஸ்டாச்சு வந்து மேலே வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, நைட் லேம்பும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நைட் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் செட்டிங்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு வச்சாச்சு. ஸ்டாச்சுக்கு நடுவில் வந்து ஹோல்ஸ் ஒன்று போட்டேன் வைக்கிற மாரி. ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் உள்ளேயும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டாச்சு வந்து எதை வேணால் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நல்லாவே இருக்குது,
சூப்பராகவும் இருக்குது. ஸோ நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நைட் எஃபெக்டில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம நைட் எஃபெக்டில் பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ வேணும்போது எடுத்துகிட்டு இப்படி கூட வச்சுக்கலாம், சிப்பிளாக எதாவது வச்சுக்கலாம். ஸோ வேணும்போது நம்ம ஏதாவது ஸ்டாச்சு வேணும், ஸ்டாச்சு கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நைட் லேம்ப் நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு வேணும்போது நம்ம சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வேணும்போது நம்ம போட்டு நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஜஸ்ட்டு நார்மல் லைட் கூட இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நைட் லேம்பாக பார்க்க இதுவும் நல்லா தான் இருக்குது. இல்லை ஏதாவது டிசைன் மாதிரி எதாவது வேணால் நம்ம எதாவது ஸ்டாச்சு எடுத்து இது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதேமாரி ஸ்டாச்சு ஏதாவது வச்சுட்டு கலரில் வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா சப்போஸ் ஆர்டினரி கொடுக்கணும் வச்சு நம்ம வச்சு பார்க்கலாம். சரி இப்போ சும்மா ஒயிட் கலரு ஆர்டினரி ஒயிட் கலர் வச்சு எடுத்து பண்ணிருக்கேன் விநாயகர். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆர்டினரி ஒயிட் ஸ்டாச்சு இல்லை கலர் ஸ்டாச்சுவும் வச்சுருக்கேன். இதோ இந்த எல்லோ கலர் ஸ்டாச்சு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது, நல்லாவே இருக்குது. சரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் எஃபெக்டில் பார்த்தோம், நல்லாவே இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. ஸோ நம்ம வேணும்போது நம்ம டே டைமும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ டே டைம் கூட நம்ம இதை நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் பளிச்சுன்னு தெரியுது. நைட் எஃபெக்டில் இன்னும் நல்லாவே இருக்குது. வீட்லேயே சிம்பிளாக ஒரு நைட் லேம்ப் மாரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வீட்லேயே சிம்பிளாக ஒரு நைட் லேம்ப் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்க நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. பேப்பர் கப்பில் லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டாச்சு மாரி வச்சுட்டு நம்ம நைட் லேம்ப் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. பார்க்க நல்லாவே இருக்குது. சரி இப்போ வாங்க கொஞ்சம் நைட் லேம்புக்கு கொஞ்சம் டிசைனிங் மாரி இது பண்ணலாம். சிம்பிளாக ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் டூத் பிக் இருக்கும், டூத் பிக் எடுத்துங்க. அது என்ன பண்ண போனால் இப்போ சைடெலாம் கொஞ்சம் டிசைனுக்காக கொஞ்சம் குத்தி அப்படியே சைடில் கொண்டு வச்சிடலாம். ஸோ பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரி வாங்க இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இதை அப்படியே குத்தி சைடில் அப்படியே குத்தி வச்சிடலாம். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாயிருக்கும். சரி இதுமாதிரி எல்லா சைடும் சுற்றி வைப்போம். சரி வாங்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இருக்கிற டூத் பிக்கு சைடெல்லாம் அப்படியே குத்தி வச்சிட்டேன். பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லைட் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. சரி நைட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி நைட் எஃபெக்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதோட கொஞ்சம் ஸ்டாச்சுஸ் வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நைட் லேம்புக்கு. ஸோ இப்போ இந்த கலர் வச்சோன்னே சைடெலாம் கொஞ்சம் ஸ்டிக்லலாம் கொஞ்சம் கலர் வருது, பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.